Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா don't come to Australia ன்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா நான் சொல்ல போற இந்த ரீசன்லாம் நீங்க பண்ணுவீங்க அப்படினா நீங்க வந்து ஆஸ்திரேலியாக்கு வராதீங்க. இந்த ஊர் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? அது என்னன்னு நான் சொல்றேன். ஏன்னா எப்போதுமே ஆஸ்திரேலியா வரணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் நான் எல்லா வீடியோஸும் போடுவேன். ஆனா இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் போடுறேன். ஓகேங்களா? சோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஆஸ்திரேலியாக்கு வராதீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எந்த கண்ட்ரி, நம்ம இப்போ இந்தியாவிலலாம் இருக்கிறோன்னு வைங்களேன், நம்ம இப்போ பாம்பேயில் இருக்கோம், நம்ம சென்னையில் வீடு வேணும்னா நம்ம டக்குன்னு வாட்ஸ்அப்லேயே ஃபோட்டோ அனுப்ப சொல்லி இல்லை யாரையாவது தெரிஞ்சவங்க இருந்தால் போய் பார்க்க சொல்லி நமக்கு ஓகேவா பிடிச்சிருக்கான்னு நம்ம அப்படியே டிசைட் பண்ண முடியும். நான் ஏதாவது டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வீடை ஹோல்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம போனோடனே நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு நீங்கள் மாறி போகிறீங்க, இல்லை பாம்பேலேருந்து சென்னைக்கு வரீங்க, என்ன இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோடனே அந்த மாதிரி பண்ண முடியாது. அதாவது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்தியாவிலேருந்து வீடு புக் பண்ணிவிட்டு இங்கே வந்தோடனே நேராக வீடு கூடி போகலாம். சிலருக்கெல்லாம் ஹோட்டல் எல்லாம் ஸ்டே பண்ண பிடிக்காது, அந்த மாதிரிலாம் நினைப்பாங்களே, அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா முடியவே முடியாது. என்ன ஆனாலும் நீங்கள் வந்து ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணணும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணலாம். அதுக்கப்புறம் வீடை பார்த்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வர முடியும். இதுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த ப்ராசஸிங் டைம் வந்து உங்களுக்கு ஒரு 2 weeks கிட்ட ஆயிரும். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் வந்து ரெண்டல் ப்ரொசீஜர் இன் ஆஸ்திரேலியான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான், இந்த வந்தோடனே நான் நேராக என் வீட்டுக்கு தான் போவேன், ஹோட்டல் எல்லாம் ஸ்டே பண்ண மாட்டேன், சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் ஸ்டே பண்ண மாட்டேன் அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் வரவே வேணாம், அங்கே இருந்துக்கலாம். ஏன்னா இங்கே இதுதான் நிலைமை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை. இப்போ வீட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்ம எல்லாருக்கும் இப்போ குக்கிங்க்கு தனியாக ஆள் வச்சுப்போம். அப்புறம் வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கார்டன் இருந்ததுன்னா அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இது மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு எவ்வளோ ஆளுங்க வேணால் கிடைப்பாங்க இல்லையா? நம்ம ஆள் வச்சுப்போம். ஈவன் வாசப்பெருக்கி கோலை போடுறதுக்கு கூட நம்ம ஆள் வச்சுருப்போம் இல்லையா? அந்த அளவுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ஆள் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணவே முடியாது. இங்கே இன்னும் சொன்னால் நம்ம டாய்லெட் கழுகுறதுலேருந்து சமையல் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் நாம் தான் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஐயோ இதெல்லாம் யார் பண்ணுவா, நாளை பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வராதிங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது உங்களால். இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இல்லை பண்ண அட்லீஸ்ட் இப்போ தெரியலனாலும் கற்றுப்பேன் அப்படின்றவங்க வரலாம். இல்லை பண்ணவே மாட்டேன், டாய்லெட் கழுகுறதெல்லாம் நான் பண்ணுறதா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வராதிங்க. இந்த ஊர் உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் நம்மளே தான் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து யார் வேலைக்கு வச்சாலும் மினிமம் ஒரு $20 அந்த மாதிரி கொடுக்கணும். இந்தியன் மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $1000 அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் ஒரு மணி நேரத்துக்கே. இதை விட அதிகமாக தான் இருக்கும் இன்ஃபேக்ட். ஸோ அதனால் ஆளுங்க வந்து இங்கே அவ்வளோவா கிடைக்க மாட்டாங்க வேலைக்கெல்லாம். இல்லை வீட்டு வேலை செய்யறக்கு அந்த மாதிரியான வேலை செய்யறக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அதையும் மீறி உங்களால் அவ்வளோ பணம் கொடுத்து வைக்க முடியும்னா நீங்கள் வச்சுக்கலாம். பட் 1 hourல அவங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க மாட்டாங்கல்ல. யோசிச்சு பாருங்கள், டைமும் வந்து நம்ம சொல்கிற டயத்துக்கு வரமாட்டாங்க. லைக் அவங்க எந்த டயத்தில் ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த மாதிரி டயத்தில் தான் வருவாங்க. இங்கே எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கோம். எல்லாமே ஒரு மாதிரி இந்த டயத்துக்கு தான் வருவோம், இந்த டயத்துக்கு தான் வருவோம்னு ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அது நம்ம ஆள்லாம் வச்சு பண்ணணும்னு நம்மளால முடியாது. இன்ஃபேக்ட் நமக்கு அதுக்கு நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம பாதி சம்பளம் அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சேவ் பண்ண முடியும்? எதுவுமே சேவ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதேமாரி கொடுக்க முடியும்னா நீங்கள் வச்சுக்கலாம். பட் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நாமளே செஞ்சு கற்றுக்க வேண்டியதாங்க. கற்றுட்டு நாமளே செஞ்சுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஓகே பண்ண முடியும்னா வாங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா வராதிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் குக்கிங்க்கும் நான் சொல்கிறது. குக்கிங் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பிரெட் ஆம்லேட்டாவது போட முடியும், அப்போ அந்தளவுக்காவது தெரியும். இல்லை ஒரு டீ எல்லாம் கூட நீங்களே போட்டுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாங்க. இல்லை அதெல்லாம் கூட பண்ணவே மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இங்கே நம்ம ஊரில் மாதிரி வீட்டில் யாரும் டீ போட்டு கொடுக்கலன்னா டக்குன்னு வெளியே போய் ஞாயிறு கடையில் டீ குடிக்கலாம், இல்லை பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது அங்கே போய் டீ குடிக்கலாம், அப்படிலாம் இங்கே குடிக்க முடியாது. அதையும் மாரி நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம இப்போ இந்தியாவில் போடுற மாதிரி டீ எல்லாம் இங்கே நமக்கு கிடைக்காது. இல்லை இவங்க வேறு மாதிரி எது பண்ணுவாங்க. அண்ட் மோர் ஓவர் அது எல்லாமே நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு காஃபிக்கே வந்து நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நமக்கு டெய்லி எப்போயாவது ஒரு நாள்னா ஓகே, பட் டெய்லி அதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு முடியாது. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு டீ காஃபி போடுற அளவுக்கு அண்ட் கொஞ்சம் ஒரு பேசிக் குக்கிங், ஒரு பிரெட் ஆம்லேட் போடுற அளவுக்கு அது கற்றுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நீங்களே கற்றுப்பீங்க. பட் இனிஷியலாக நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கூட இதை கூட நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து வராதிங்க, உங்களுக்கு தான் கஷ்டம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குளிர் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போல்லாம் வின்டர் சீசன் தான் இங்கே ஓகேங்களா, நல்ல குளிர் இருக்குது. ஸோ நம்ம சென்னையில் இருந்துட்டு சென்னையில் வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும் நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, அவ்வளோ குளிர்லாம் இருக்காது. ஸோ சென்னையில் இருந்துட்டு நம்ம இங்கே வந்து இருக்கிறப்போ ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகும். இப்போ வந்து கம்பேர் டு கனடா அதெல்லாம் எடுத்திங்கன்னா இங்கே ஓரளவுக்கு செட் ஆகும். இருந்தாலும் சிலருக்கு வந்து காது வலியெல்லாம் வரும், ரொம்ப குளிர்லாம் தாங்க முடியாது அப்படின்னு மாதிரிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வராதிங்க. ஏன்னா குளிர் கொஞ்சம் இந்த வின்டர் சீசனில் ஓரளவுக்கு குளிர் இருக்கும் ஓகேங்களா. வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஹீட்டர் போட்டு தான் இருப்போம், இல்லாமல் இருக்க முடியாது. அண்ட் சிலருக்கு ஹீட்டர் ஒத்துக்காது, ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வருது, இச்சிங்காக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க வரதா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓரளவுக்கு குளிர் இருக்கும், குளிரே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு குளிர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஹீட்டரும் வந்து கண்டிப்பாக 24 hours நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் எப்போதுமே வின்டர் சீசனில். ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு ஒத்துக்குமான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது சிலருக்கு ஒத்துக்காது, அதனால சில ப்ராப்ளம் வரும்லாம் சொல்லுவாங்க, த்ரோட் எல்லாம் ப்ராப்ளம் வரும், ட்ரை ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியும், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வராதிங்க ஓகேங்களா. அதே மாதிரி சம்மரில் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் இங்கே வந்து இதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஓசோனில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதால நம்ம இந்தியா மாதிரி, அதாவது சென்னையிலலாம் நல்ல வெயில் இருக்கும், இருந்தாலும் நம்ம வெயிலில் போனாலும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து நம்ம டைரெக்டாக போகக்கூடாது, நம்ம ஸ்கின் வந்து படக்கூடாது, பட்டுதுன்னா நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா. இப்போ ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நான் அப்படி சம்மர்லலாம் வந்து என்னால் பேர் பண்ணிக்க முடியும், நல்லா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி போட்டுப்பேன், ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரிலாம் போட்டால் தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும், ஸ்கின் டைரெக்டாக படும் இல்லை, சன்லைட் வந்து படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, நான் மேனேஜ் பண்ணிப்பேன், எனக்கு அது ப்ராப்ளமே இல்லை, நான் ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க, சூப்பராக இருக்கும் இங்கே சம்மர் வந்து ஓகேங்களா. வெயிலில் வந்து நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு வெயில் இருக்கும், பட் ஸ்டில் சம்மர் சூப்பராக இருக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், இப்போது நம்ம வந்தோடனே நம்ம உடனே கார்லாம் வாங்க முடியாது ஓகேங்களா, நம்மளோட ஓன் வெஹிக்கிள் எதுவும் இருக்காது. வந்தோடனே நம்ம இங்கே இருக்கிற பஸ் ட்ராம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். அதெல்லாம் ஊரில் மாதிரி கஷ்டமாக ரொம்ப பஸ்ஸில் போகிறதுல பெரிய ப்ராப்ளம் அப்படியெல்லாம் இருக்காது, இங்கே நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் சிலருக்கெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஐயோ நான் வந்து போனோடனே கார் வாங்கிட்டு காரில் தான் யூஸ் பண்ணுவேன், என்னோடய ஓன் வெஹிக்கிள் தான் போனோடனே யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டேன், ட்ராம் பஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராதிங்க. அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, நான் அதெல்லாம் பார்த்துப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஈவினிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராமெல்லாம் நல்ல க்ரௌட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே அதிகமாக ட்ராம் தான் சிட்டியில் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நல்ல க்ரௌட் இருக்கும். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பேன், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க. இல்லை இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி டிரைவிங் ஓகேங்களா. ஸோ டிரைவிங் வந்து தெரியணும் உங்களுக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா இந்தியாவிலேருந்து வரப்போ நீங்கள் லைசன்ஸ் எடுத்து வர்றது நல்லது. இங்கே வந்து கற்றுக்கலாம், பட் ஸ்டில் நீங்கள் அங்கேருந்தே எல்லாத்தையும் கற்றுட்டு வந்துட்டிங்கன்னா சேஃபுங்க. இங்கே வந்து திருப்பியும் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு பணம் அதிகமாக கொடுக்கணும், இன்னொன்று எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும் இல்லை, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு 1008 ரூல்ஸ் இருக்கும். இந்தியாவிலனா நம்ம ஓரளவுக்கு ஓட்டி பழகிட்டோம்னா லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்லது அங்கேருந்தே வரப்போ. ஏன்னா இங்கே வந்து இப்போ ஒருவேளை நமக்கு வந்து உடனே கார் வாங்க முடியாது, வந்து அன்றைக்கே நம்மளால் வாங்க முடியாதுல்ல, நமக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 1 month ஆகும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அதுக்குள்ளே ஏதாவது ரெண்ட் கார்லாம் வேணால் நம்ம எடுத்து ஓட்டலாம் ஓகேவா. அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து லைசன்ஸ் இருந்தால் தான் அந்த ரெண்ட்டுக்கெல்லாம் கார் கிடைக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம சிட்டியில் இருக்கிறப்ப கார் தேவையில்லை, இருந்தாலும் நம்ம லாங் எங்கேயாவது போவோம், ஒரு ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா நமக்கு கார் வேணும். நம்ம வந்து கார் வாடகைக்கு எடுத்தும் ஓட்டிக்கலாம், இல்லை நம்ம ஓன் கார் வாங்கியிருந்தாலும் நமக்கு ஓட்டுறதுக்கு தெரியணும்ல. இங்கே வந்து டிரைவர்லாம் வைக்க முடியாது, நான் சொன்ன மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு ஆள் வச்சிங்கனாலும் நீங்கள் வந்து பே பண்ணுறது அதிகமாக இருக்கும். அதனால் டிரைவர்லாம் வைக்க மாட்டோம். நம்ம ஊரில் மாதிரி இப்போ 2 கார் வச்சுருக்கோம், 2 டிரைவர் வச்சுருக்கோம் அப்படிலாம் பண்ண முடியாது. இங்கே வந்து நம்ம தான் டிரைவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா, நம்ம தான் டிரைவர். அதனால் வந்து டிரைவிங் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை நான் டிரைவிங்லாம் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வராதிங்க, ஏன்னா உங்களுக்கு தான் எகெயின் இது வந்து கஷ்டம் ஓகேவா. ஸோ டிரைவிங் கற்றுக்கிட்டு பெரிய விஷயம் இல்லைங்க, டிரைவிங்லாம் நானே ஓட்டுறேன், உங்களுக்குலாம் என்ன. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கார் வந்து ஓட்டிடலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது, இங்கே இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ டிரைவிங் தெரிஞ்சதுன்னா வாங்க, லைசன்ஸ் வச்சுட்டு வாங்க, அது சேஃப். இல்லை எடுக்கவே மாட்டேன், டிரைவிங்லாம் கற்றுக்க மாட்டேன்னா நீங்கள் வராதிங்க, உங்களுக்கு தான் எகெயின் ப்ராப்ளம் ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சிக். அதாவது இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரொம்ப
இந்தியாவிலேருந்து இங்கே வந்தோடனே சிலருக்கெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பாங்க, ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா வந்து கஷ்டம் கொஞ்சம். ஏன்னா நீங்கள் ஊருக்கு போகணுன்னு நினச்சாலும் உடனே போக முடியாது, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதால ஃப்ளைட் டிக்கெட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா, வருஷத்துக்கு ஒரு தடவை வேணால் போகலாம். நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவைலாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே ஊருக்கு போகிறக்கே போயிடும். அண்ட் ஒன்றும் நீங்கள் பெருசாக சேர்த்து வைக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஊரில் அடிக்கடி ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்ல, யாராவது கல்யாணம், காது குத்து அதெல்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி அட்டன் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஆள்னால் நீங்கள் வந்து இங்கே வர்றது கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இங்கேருந்து அந்த மாதிரி சீக்கிரமாக போக முடியாது. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று நிறையா பக்கத்தில் சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இங்கே வர்றவங்களுக்கும் கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு அவங்களுக்கு செட் ஆகாதீங்க, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது, அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, நான் வந்து அப்படிலாம் வர மாட்டேன், எனக்கு வந்து ஊரில் தான் இருக்கணும், எல்லாரையும் பார்க்கணும் அடிக்கடி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே இருந்துக்கோங்க, இங்கே வராதிங்க. ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இங்கே வந்து ஸ்பெஷலிஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இஎன்டி பார்க்கணுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து உடனே கிடைக்காது, ஒரு 1 மந்த் ஆகும், நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் மினிமம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இல்லை அதெல்லாம் முடியாது. இப்போ நம்ம ஊர்லலாம் இன்றைக்கி முடியலன்னா இன்றைக்கி போய் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம்ல, இஎன்டி யார் வேணுமோ நம்ம ஒரே நாளே பார்த்துடலாம். பட் இங்கே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணுன்னா கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகும். ஜிபி பார்க்குறீங்கன்னா உடனே பார்த்துடலாம், பட் ஸ்பெஷலிஸ்ட்னால் லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு அப்படிலாம் 1 மாதம்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா 1 மந்த் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் 1 மந்த் வந்து கேட்பாங்க டைம். ஓகேங்களா. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கேயே ஒரு விஷயம் நடந்தது. எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆச்சு. ஓகேங்களா, நைட்டு. ஸோ அவங்க பயந்துட்டாங்க, ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி வேறு. ஸோ பயந்துட்டாங்க, கால் பண்ணால் அவங்க வந்து காலையில் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க, எமர்ஜென்சி கால் பண்ணோன்னே. அதுக்கப்புறம் காலையில் போனோடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சும்மா பார்த்துட்டு சரி ஓகே 1 வீக் அப்புறம் வந்து நீங்கள் ஸ்கேன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் போங்க 1 வீக் அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இது என்னாச்சுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க. இன்னொன்று அவங்களுக்கு டெய்லியுமே அப்பப்போ வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓவராகவே ஹெவியாகவே ஆயிருந்திருக்கு. ஸோ ரொம்ப பயந்துட்டாங்க அவங்க. ஓகேங்களா, அதாவது 5th மந்தில் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ ரொம்ப பயந்துட்டாங்க, ஏதாவது குழந்தைக்கு ஆயிடுச்சோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் போய் பார்த்தோன்னே ஒன்றும் ஆகலை, ப்ராப்ளம் இல்லை, குழந்தை நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருச்சு அவங்களுக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா, லைக் இது வந்து நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த டயத்தில். இல்லை இப்போ இந்தியாவிலலாம் முடியலன்னா நைட்டு முடியலன்னா காலையிலேயே கூட போய் ஸ்கேன் பண்ணிடலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி, அதாவது உயிரே போயிடும் அப்படின்ற டயத்தில் தான் அப்போயே எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா லைக் இந்த மாதிரி ஒரு 1 வீக் அந்த மாதிரிலாம் மினிமம் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து எமர்ஜென்சிக்கே நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டைம் குழந்தை போகிறப்பெல்லாம் லைக் எவ்வளோ பயமாக இருக்கும் அவங்களுக்கு. இங்கே வந்து வேறு யாரும் கூட வேறு இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது அவங்க அம்மாலாம் டெலிவரி டயத்தில் வருவாங்க பார்த்துக்கறக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருமே இல்லை, ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான இது தானே, நமக்கு பயந்து போகல. ஸோ இதெல்லாம் பேர் பண்ணிப்பீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க. ஏன்னா இங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னா வாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், இதெல்லாம் தாங்கிக்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி டயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் நம்ம இல்லையா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் பசங்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபையோ அம்மாவையோ டிபெண்ட் பண்ணி தான் நிறையா ஜென்ஸ் இருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி இருக்கிற பசங்க வந்து ஒய்ஃபையே டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் ஒருவேளை அவங்களுக்கு முடியலன்னு வைங்களேன், அவங்களே எல்லாம் பண்ணி தராங்க. ஒரு நாள் அவங்களுக்கு முடியலன்னா இங்கே நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது, டெய்லி ப்ரெட்டுமே வாங்கி கொடுத்துட்ருக்க முடியாது ஒய்ஃப்க்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி டயத்தில் ஒரு ரசம் ரைஸாவது பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு முடியும், நீங்கள் கற்றுப்பீங்க, அதாவது பண்ணுவீங்க அப்படின்னா வாங்க. இல்லை என் ஒய்ஃப்க்கு என்ன முடியினாலும் சரி, நான்லாம் வந்து சமையல்லாம் பண்ண மாட்டேன்னு நீங்கள் வராதிங்க. ஏன்னா எகெயின் உங்களுக்கு வந்து அது ஒரு டிப்ரெஷனாகவே ஆகிடும். ஏன்னா ஒய்ஃப்க்கு முடியல, குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கணும், உங்களுக்கு சமையல் ஒன்றுமே தெரியாது. ஸோ என்ன பண்ணுவீங்க, ஒரு மாதிரி இதாகிடும். ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும், கஷ்டப்படுவீங்க நீங்கள் தான். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவீங்கன்னா வாங்க. இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது, இதெல்லாம் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வராதிங்க. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.